students, welcome to my channel. Today நம்ம லீட் கோட் 29 சால்வ் பண்ண போறோம். லீட் கோட் 29 is minimum size subarray sum. So subarray வந்திருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, வாட் இஸ் given means ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அரே ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர்ஸ். நம்மளுக்கு டார்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணணும்னா, ரிட்டர்ன் தி மினிமம் லென்த் ஆஃப் கண்டிகுவஸ் சப்அரே whose sum is greater than or equal to target. ஸோ அந்த சப்அரே எக்ஸிட் இல்லைன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் 0ன்னு அவுட்புட் வரும். ஓகே, let us see the example. எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு. ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 1 2 4 3. ஓகே, டார்கெட் கொடுத்துட்டாங்க 7. இப்ப நம்ம சப்பரே நம்ம இது ஒரு சப்பரே லென்த், மினிமம் லென்த் அவுட்புட்டா கொடுக்கணும். ஸோ அந்த சப்பரே நம்மளுக்கு கொடுக்கல. இதுதான் ஸ்லைடிங் விண்டோ. ஸோ வி ஆர் யூசிங் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்ல நம்ம இவ்வளவு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, லென்த் ஆஃப் தி சப்பரே அப்படி கொடுத்துருந்தா தட் இஸ் ஃபிக்ஸ்டு ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். திஸ் இஸ் வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். நம்ம லென்த் ஆஃப் த சப்பரே தான் நம்ம ரிட்டர்னே பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் சப்பரே, வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஸோ நம்ம டார்கெட் 7 எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணா இந்த டார்கெட் 7 வருது, தட் ஷுட் பி a மினிமம் லென்த். ஓகே, அது மினிமம் லென்த்தா இருக்கணும். ஓகே, அதுதான் இந்த லீட் கோட் 209 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 6 2 3 6 இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் 6 வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணா 7 வருமானா வரும். பட் இதோட இன்னும் கம்மியா வேணா மினிமம் லென்த். இப்போ 4 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 7 வந்தது. ஸோ இப்போ 4 3 இதுதான் இதோட மினிமம் லென்த். ஓகே, மினிமம் வேல்யூவை எடுத்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும். டார்கெட் வருதா அப்படின்னு பார்க்கறணும். அந்த மினிமம் லென்த் தான் அவுட்புட். ஸோ திஸ் இஸ் வேரியபிள் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஓகே, hope you understand. ஓகே, அல்காரிதம் ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இனிஷியலைஸ் லெஃப்ட் பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்றோம். சம்மை இனிஷியலைஸ் பண்றோம். சம் ஏன் பண்றோம்? நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணா டார்கெட் 7 வருதான்னு பார்க்க. மினிமம் லென்த் இனிஷியலைஸ் பண்றோம். விண்டோவை எக்ஸ்பேண்ட் பண்றோம். லூப் ஸ்டார்ட் பண்றோம். மினிமம் லென்த் அப்டேட் பண்றோம். நம்ம எப்போ மினிமம் லென்த் அப்டேட் பண்ணுவோம்? when it is equal to 7. 7க்கு ஈக்குவலா வரும்போது நம்ம மினிமம் லென்த்தை அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் விண்டோவை ஸ்ட்ரிங் பண்ணுவோம். ஏன் ஸ்ட்ரிங் பண்றோம்? ஏன்னா மினிமம் லென்த் கண்டுபிடிக்கணும்ல, அதனால. ஓகே, மினிமம் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணாதான் நம்ம மினிமத்திலே டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது டார்கெட் 7 கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே, span each target and string to get the algorithm step இருக்கு. string to get the minimum length. Okay, return result. Okay, இதான் algorithm steps of LEET code 209. I think 209 was. Okay, visual representation பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரியும். So I will show. See, ரெண்டு பாயிண்டரும் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். ஸ்டார்டிங் ஆஃப் தி அரே இண்டெக்ஸ் 0. ரைட் பாயிண்டர் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ எப்போ லெஃப்ட் மூவ் ஆகுது ரைட் மூவ் ஆகுது நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். தென் only you can understand
மூவா என்ன இங்க கால்குலேட் ஆகுதுங்கிறதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். தட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணட்டும், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது சம் வந்து 2 விண்டோ 2. ஸோ அது லெஸ் தென் 7. ஸோ மின் லென்த் கால்குலேட் ஆகாது. இதுவும் லெஸ் தென் 7, மின் லென்த் கால்குலேட் ஆகாது. ஓகே. ஸோ இது கிரேட் 8 கிரேட்டர் தென் 7. கிரேட்டர் தென் ஆகுதுன்னா நம்ம ஸ்ட்ரிங் பண்றோம். ஸோ லெஃப்ட் எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்றோம். when it is come to equal to 7, we are giving the output. Okay. இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So less than 7, we are not calculating. Greater than 7 வரும்போது calculate பண்றோம். 7 வந்து ஸ்ட்ரிங் பண்றோம். 9 வந்து ஸ்ட்ரிங் பண்றோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறோங்கிறது ஸ்ட்ரிங். ரைட் பாயிண்ட் மூவ் பண்றது வந்து expand. Okay. I think you can understand that. Okay, get the final output min length equal to 2. Okay, let's go to coding part. Okay, lead code through Note 9. Function min length நம்ஸ்ங்கிற ஒரு அரே இன்புட்டா வாங்குறோம். டார்கெட் கூட நம்ம have to give an input as sub. Okay. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட்டை வந்து லெஃப்ட் பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்றோம். அடுத்தது லெட் சம்மை இனிஷியலைஸ் பண்றோம். லெட் மின் லென்த் equal to infinity. So infinity ஏன் யூஸ் பண்றோம்னா இட்ஸ் a small trick. So for example ஒரு random of peoples இருந்தாங்கன்னா who is maximum minimum height அப்படின்னா மினிமம் ஹைட்னே வச்சுக்கோங்க. மினிமம் ஹைட்டை நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை கூப்பிடுறோம். அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம மினிமம் ஹைட்னு எடுத்துக்குவோம். அடுத்தவங்களை கூப்பிடும்போது இவங்க வந்து மினிமம் ஹைட் கம்மியா இருந்தா இவங்க மினிமம் ஹைட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் மினிமம் ஹைட். தட் இஸ் த கான்செப்ட் ஹியர். இப்போ இன்ஃபினிட்டிங்கிறது வந்து இட்ஸ் மேக்ஸிமம் பாசிபிள் அவுட்கம்ஸ், ஏன்னா மேக்ஸிமம் பாசிபிள் சம். அதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு தென் வி ஆர் யூசிங் வாட் இஸ் த மினிமம் லென்த். ஓகே, ஒரு ஸ்மால் ட்ரிக் தான் அது. குவைட் இன்ட்ரெஸ்டிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா you can command why it is infinity. Okay, nums dot length. So right pointer move பண்ணும். Okay, first என்ன பண்றோம், first value ஆட் பண்ணும் sumல. Okay, nums of right. நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இட் வில் பி வெரி 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 ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் தி அல்காரிதம். நீங்க கண்ணை மூடிட்டு கோடிங் எழுதலாம். ஓகே, பட் ப்ராப்ளம் என்னன்னு அல்காரிதம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் திங் ஹவு யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹவு யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் த கோடிங். ஓகே, சம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட். நம்ம என்ன கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மின் லென்த்தை கால்குலேட் பண்ணணும். Math function min length
comma, right minus left plus 1, right minus left minus 1 னா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வீடியோல சொன்னேன். Right minus left plus 1 is maintaining the window size. Sliding window size. Window size maintain பண்றதுக்கு right minus left plus 1. Okay. So min length வந்து greater than equal இருந்தா என்ன பண்ணணும்? சம்ம மைனஸ் பண்ணணும். நம்ம லெஃப்ட்ல மைனஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு கோடிங் இருக்கும். லெஃப்ட். ஸோ மைனஸ் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டர் என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணுவோம். நீங்க அந்த விசுவல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா இது ஓகே. Then what you are going to return? Return min length. Min length equal to infinity. Otherwise, problem statement zero நம்மளுக்கு end case கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு டார்கெட் 7 வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 வந்து அவுட்புட்டா கொடுக்கணும். ஓகே. min length. கன்சோல் அரே வாங்குறோம். I think is 2 not products. Okay, let's run the code. Error இருக்குன்னு நினைக்கிறேன். 9 dot what is the error? Greater than equal to just this is our oh yes, we got the correct output too. So 4 plus 3 7 2. Okay. So நம்ம 0 return பண்ணதான்னு பார்க்கணுமா? So 0 we have to check all the end case, all the base case எல்லாம் check பண்ணி பார்க்கணும். While 2 4 5 6 7 how it is coming. நான் save பண்ணலன்னு நினைக்கிறேன். Hmm. 7 4 5 6 7. Okay. Let us change this also. Why is coming to 0 ல வரணும்? Oh, 6 plus 1 7 வருது. Okay, let us change the target. Target change பண்ணிடுவோம். 12 போடுவோம். 12 எங்கேயாச்சும் இருக்கா? 4 4 8 25 big number போட்டு விடுவோம். Yes, 0 is coming. So எதை ஆட் பண்ணாலும் 25 வராது. So 0 is coming. Okay. Hope you understand நினைக்கிறேன். Visual representation of 209 ஓட பாருங்க. Algorithm step பாருங்க. Then write coding. ஏதாச்சும் கோடிங்ல ஒரு single line or single வேர்டுக்கு you can't understandனா please comment me. இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா I will reply. நான் ரிப்ளை பண்றேன். Thank you for watching. Do subscribe my channel. Thank you.